என்னுடைய பணியான அகழாய்வு செய்து அகழாய்வு அறிக்கையை தயாரித்து நான் கொடுத்து விட்டேன். வந்தால் இது தமிழகத்திற்கு நல்லது, இந்திய நாட்டிற்கு நல்லது. ஏனென்றால் நீங்க மாத்த முடியாதுங்க. என்னுடைய கண்டுபிடிப்பை நான் சொல்லிட்டேன், அதுதான் அறிக்கைன்னு. அதை என்னவே திருத்த சொன்ன நான் அப்படி மாத்த முடியும்? வேணுமென்றால் புதுசா நீங்க ஆய்வு செய்யுங்கள், அதில் வருகின்ற தகவலை நீங்க வெளியிடுங்க. நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த பேசிக்கிட்டு இருப்பதற்கு இன்று ஆதாரங்களுடன் அறிவியல் ரீதியாக நம்ம நிரூபித்து வருகிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் நாம் முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். நம்ம கீழடி அப்படின்னு சொன்னோடனே கீழடின்னு சொன்னோடனே கீழடியை கண்டுபிடிச்சு என்ற முறையில் பெருமையா இருக்கு, அவ்வளவுதான். சார் இப்ப நீங்க ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் அந்த அறிக்கை இன்னும் வெளியே வராம இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அறிக்கை வெளியே வராம இருக்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, ஏன் வரலைங்கிறதுக்கு. பட் என்னுடைய பணியான அகழாய்வு செய்து அகழாய்வு அறிக்கையை தயாரித்து நான் கொடுத்து விட்டேன். வந்தால் இது தமிழகத்திற்கு நல்லது, இந்திய நாட்டிற்கு நல்லது. ஏனென்றால் இந்த மாதிரி அறிக்கைகள் வந்தால்தான் பல ஆய்வுகளுக்கு இந்த அறிக்கை மிக உதவியா இருக்கும். இதை வச்சுதான் நீங்க 1008 ஆய்வுகளை நீங்க மேற்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஒர்க். இந்த பிரைமரி டேட்டாஸ் தான் அந்த அறிக்கையில இருக்கே தவிர இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. எவ்வாறு இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வாறு இந்த இடம் தோண்டப்பட்டது, எந்த முறையில் நாங்கள் தோண்டினோம், எந்த முறையில் மண்ணடுகள் வந்தன, என்னென்ன பொருட்களுக்கு கிடைத்தன, அந்த பொருட்களை வைத்து நாம் எவ்வாறு காலக்கணிப்பு செய்கிறோம். முதல் முறையாக தமிழகத்தில் அரிக்கமேடு தவிர்த்து முதல் முறையாக கீழடியில் ஒரு கால அளவு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பு இந்த முறையாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வெளியே வந்தா எல்லாத்துக்கும் பயன்பெறும். அதான் என்னுடைய கருத்தா சொல்லுவேன் நான். இது சிலர் மாத்தணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சமூகத்துல பயம் இருக்கு, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? நீங்க மாத்த முடியாதுங்க. என்னுடைய கண்டுபிடிப்பை நான் சொல்லிட்டேன், அதுதான் அறிக்கைன்னு. அதை என்னவே திருத்த சொன்ன நான் அப்படி மாத்த முடியாது. வேணுமென்றால் புதுசா நீங்க ஆய்வு செய்யுங்கள், அதில் வருகின்ற தகவலை நீங்க வெளியிடுங்க. ஏனென்றால் இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி. ஒரு தாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சுன்னா நீங்க வேற அறிக்கை வேண்டும் என்றால் நீங்க வேற இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் இது ஒரு ஆய்வின் மூலம் அந்த முடிவு எப்படி மாற்ற முடியும்? ஆய்வின் மூலம் அந்த முடிவு மாற்ற வேண்டும் என்றால் மறுபடியும் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். கீழடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு முக்கியமா தமிழக அரசுக்கு தான் நான் பாராட்டு தெரிவிக்கணும். இந்த போன்ற உலகளவிய கருத்தரங்கம் தான் நடத்துறாங்க. அந்த கருத்தரங்கத்தின் மூலம் தமிழகத்தின் பெருமை தமிழகத்தின் வரலாற்று சிறப்புகள் வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முதல்ல தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது போல கருத்தரங்கள் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வரலாறு எவ்வாறு தோன்றியது நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த பேசிக்கிட்டு இருப்பதற்கு இன்று ஆதாரங்களுடன் அறிவியல் ரீதியாக நம்ம நிரூபித்து வருகிறோம். அதற்கான செயல்கள் நடந்து வருகிறது. அதற்கு இந்த கருத்தரங்கள் புறம் உதவும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. சார், நம்ம அருங்காட்சியகத்தை பாத்தீங்க, கீழடி அருங்காட்சியகத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கீழடி அருங்காட்சியகம் தொடக்கத்தில் நான் பார்த்தேன், அருமையா இருக்கு. ஒரு இன்டர்பிரேஷன் சென்டர் மாதிரி இருக்கு. இது போலதான் இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு அருங்காட்சியகம் புரிய வைக்கணும். சும்மா சிலையை மட்டும் வச்சுதான் அருங்காட்சியகம் ஆகாது. அது என்ன என்பதை புரிய வைக்கின்ற ஒரு அருங்காட்சியகமாக இன்டர்பிரேஷன் சென்டராக இருந்தா நிச்சயம் ஒரு நல்ல ஒரு அருங்காட்சியகம். அந்த ஒரு அது போன்ற ஒரு அருங்காட்சியகத்தை தமிழக அரசு இன்னைக்கு கீழடியிலையும் ஏற்படுத்தியிருக்கு, பொருணையிலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அது. நன்றி. ஏபிபி நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து அருண் சின்னதுரை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.